தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மகளிர் அணியின் மகளிர் தாய்மார்களின் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா இதுல இருக்கும். முந்தா நாள் நான் சேலம் ஆத்தூர்ல போய் உட்காந்து மீட்டிங் பேசுறதுக்காக போயிருந்தேன். சரி, ஏதாவது லேட்டஸ்ட் செய்தி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா கேடி ராஜேந்திர பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போகின்றார். அட சண்டால பயல்களே, அட கயவர்களே, கேச போடுறீங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கட்சியை நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு, சீரும் சிறப்பமா கொண்டு போயிட்டு இருக்காரு, இதுல ஏதாவது உருக்குலைச்சு விட்டுற மாட்டோமான்னு ஒரு செய்தியை போடுறான். நேத்து நைட்டு பார்த்தா அந்த லிஸ்ட்ல என் பேரு கூட வந்துருச்சு. நிறைய பேர் வந்ததுல என் பேரு கூட வந்துருச்சு. அதிமுகவை உப்பை தின்றவர்கள். அதிமுக கொடுத்த வாழ்க்கை இது. அதிமுகவும் அம்மாவும் கொடுத்த அங்கீகாரம். புரட்சி தலைவரை தெய்வமாக தூரத்திலிருந்து கும்பிட்டோம். எங்களுக்கெல்லாம் அங்கீகாரமும் வாழ்க்கையும் எழுச்சியும் கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவன். அவங்க கொடுத்த துணி, அவங்க கொடுத்த சாப்பாடு, அவங்க கொடுத்த அங்கீகாரம், அவங்க கொடுத்த வாழ்க்கை ஒரு தொண்டனுக்கும் ஒரு பொறுப்பிலே இருந்தவருக்கும் உச்சபட்ச அங்கீகாரம், அமைச்சர் பதவி. அதை பார்த்து விட்டோம். நாங்க ஏன் இன்னொரு கட்சிக்கு போகணும்? நாங்க எதுக்காக போகணும்? நாங்க ஏன் இன்னொருத்தட்ட போய் பிச்சை எடுக்கணும்? நாங்க இங்கே ராஜாவாவும் ராணியாவும் அதிமுக இருக்கும்போது இன்னொரு கட்சியில போய் நாங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? யாரும் பகல் கனவு காணாதீங்க, யாரும் எந்த எண்ணத்துல இருக்காதீங்க. இந்த செய்தி போட்டவங்க எல்லாம் நாங்க சாகுற வரைக்கும் எங்களுடைய பூத உடல்ல அதிமுக கொடிதான் இருக்கும். நாங்க எந்த கட்சிக்கும் போக மாட்டோம். மீண்டும் அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வருவதிலே முனைப்பாக இருப்போம் என்பதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 76வது பிறந்த தினத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதி. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாரதிய ஜனதாவோடு கூட்டணியா இருந்தோம், தேர்தலை சந்திச்சோம், உரிய மரியாதை கொடுத்தோம். எங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல. பாரதிய ஜனதாவை சேர்ந்த பிரதமர் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அவர் தான் வர்றதுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம், கூட்டணியா இருக்கோம். எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி தர்மத்தை மறந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை ஒரு கத்துக்குட்டி இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியது அண்ணாவை பேசுவாராம், புரட்சி தலைவி அம்மா அவர்களை பேசுவாராம். அம்மா எவ்வளவு பெரிய தலைவி, அந்த சரித்திரம்லாம் படிச்சு பாருங்க. இன்னைக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்பதையும் 69% பிற்படுத்தப்பட்டோருக்கும் ஆதி திராவிட ரிசர்வேஷனை பாதுகாத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்களை விட, எங்க புரட்சி தலைவியை விட என் வீட்டுக்காரமாவும் அம்மாவும் தான் பவர்ஃபுல்லா வச்சுக்க. உங்க அம்மா உங்க மனைவி உங்களுக்கு இப்படி கொள்கைக்கு புறம்பாக பேசுவது. நீங்க இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஆகஸ்ட் 20ஆம் தேதி கட்சி சார்பாக நடந்த மாநாடு. மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர் என்ற முறையிலே, சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே, ஒன்றிய செயலாளர் என்ற முறையிலே, பொறுப்பாளர் என்ற முறையில தொண்டர்களுக்கு வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க, சாப்பாடுக்குள்ள வசதி ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. இது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டமா? இந்த மாவட்டத்துல இருந்து பாதி பேர் உள்ள கூட வந்து வர முடியல. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ எழுச்சி. காலையில 8 மணிக்கு கொடியேற்ற வர்றாரு, கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா அந்த மாநாடை 8 மணிக்கே நடத்தி இருக்கலாம் போல. அவ்வளோ பெரிய எழுச்சி மிக்க மாநாடாக எங்கள் புரட்சி தலைவர் கண்ட கழகம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட கழகம் எக்கு கோட்டை அதிமுக என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே நடந்த அந்த எழுச்சி மிக்க மாநாடு. அதை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம்னு கூட்டணியில் இருக்கும் போதே விமர்சனம் பண்ணுனா, இன்னைக்கு ஒரு பெரிய தாம்பாளத்துல 2,07,00,000 தொண்டர்களை நம்ம நம்முடைய பொதுச் செயலாளர், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் ஸ்கூல் வார்டன் மாதிரி, காலேஜ் பிரின்சிபால் மாதிரி போனு, என்னப்பா இந்த ஒன்றியத்துல சேர்த்துட்டீங்களா, இந்த பேரூராட்சியில சேர்த்துட்டீங்களா,
இன்னும் உறுப்பினர் ஃபார்ம் பத்தலப்பா, இவ்வளவு பேர் கட்டுங்க. தன்னந்தனியாக அத்தனை நபர்களுக்கும் போன் போட்டு பேசி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னும் சட்டமன்றத்தில் இன்னும் பல 100 ஆண்டுகள் நான் இல்லை என்றாலும் இந்த கழகம் தலைத்தோங்கி இருக்கும் என்று சொன்ன வார்த்தைக்கேற்ப 2,07,00,000 தொண்டர்களை தாம்பாளத்துல வச்சு பொக்கிஷமா வச்சு இந்தாங்கண்ணே நீங்களே வச்சுக்கங்கன்னு உங்கள்கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன இழிச்சவாயங்களா?